ஐயா கேப்டன் ஐயா வந்து இந்த மாதிரி இந்த நிலைமையில பார்க்கறதுக்கு ரொம்ப மனசு கஷ்டமாக இருக்குது. அவர் பார்த்திங்கன்னா நம்ம அதாவது வரலாறு அவர் வந்து நிறைய இது பண்ணியிருக்காரு. இந்த தலைமுறையில் ஒரு பெரிய நம்ம ஒரு கேப்டன் வந்து வரலாறு படிச்சிருக்காரு. ஆனால் மிஸ் பண்ணுறோம். அவர் சினிமாவிலும் சரி அரசியல்லையும் சரி மக்கள் மனசில் நல்லா அவர் வந்து இது பண்ணியிருக்காரு. வேற என்ன சொல்ல, எனக்கு ரொம்ப கஷ்டமா இருக்குது. ஆமாம், நான் வந்து நான் டான்ஸ் எல்லாம் பண்ணுவேன். அதாவது பார்த்தீங்கன்னா எல்லா நடிகரையும் மாதிரி நான் டான்ஸ் பண்ணுவேன். நம்ம கேப்டன் அவர் ஸ்டைல் எப்படி ஆடினா எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு பண்ணுவேன். ஆனால் பார்த்தீங்கன்னா அப்படி ஒரு ரசிப்பாங்க, அப்படி வந்து ஒரு இதுவாக இருக்கும். உண்மையில மக்கள் ஒரு பேரை சொன்னவே வந்து பார்த்தீங்கன்னா ஆடியன்ஸ் அவ்வளோ பயங்கரமாக கைத்துட்டுவாங்க. நல்ல ஒரு நல்ல மனிதர், நல்ல ஒரு இது. அவருடைய ஆன்மா சார்ந்தடைய நான் பெரிய இழப்பு. சினிமாவில் வந்து இந்த மாதிரி ஒரு ஆளுமை, இந்த மாதிரி ஒரு நல்ல மனிதர் வந்து சினிமாவில் கிடைக்கிறதுல அபூர்வம். அது வந்து நம்ம வந்து எல்லாருமே மிஸ் பண்ணிட்டோம் எல்லாருமே. ஆனால் வந்து உண்மையில சரி, இது வந்து பெரிய வரலாறு. அவருடைய வாழ்ந்த அந்த வரலாற்றுல நம்மளும் இருக்கிறோம் அப்படின்னும் போது ரொம்ப சந்தோஷமா இருக்கு. திரைத்துறையில பல நடிகர்கள் இருக்காங்க, பல பேர் இருக்காங்க, கோடிகள் சம்பளம். ஆனா விஜயகாந்த் சாருக்கு மட்டும் ஒரு தனி இடம் இருக்குது எல்லாருக்கிட்ட. ஏன் சார் காரணம் என்ன சார்? அது தெரியல. அது மக்கள் அவரும் ரொம்ப அது ஒரு இதுவா கனெக்ட் ஆகுது அவர். ஏன்னா அவர் பாத்தீங்கன்னா திரையில ஒரு மாதிரி இல்லாம தரையில இல்லாம அவர் வந்து ஒரே மாதிரி ஒரே சமமா இருக்கிறதால தான் அவர் வந்து பிரிச்சு பார்க்க முடியல. இப்போ திரையில ஒரு மாதிரியா இருப்பாங்க, தரையில ஒரு அப்படி இல்லாம அவர் வந்து சில பேர் பாத்தீங்கன்னா திரையில அப்படி இப்படின்னு சொல்லுவாங்க, ஆனா வந்து தரையில செய்ய மாட்டாங்க. இவர் ஃபர்ஸ்ட் வந்து தரையில செஞ்சுட்டு அப்புறம் தான் திரையில சொன்னாரு. புரியுதா உனக்கு? ஃபர்ஸ்ட் என்ன சொல்லுவாங்க, இந்த மாதிரி செய்யணும் அப்படின்னு சொல்லிதான் சொல்லிட்டு செய்வாங்க. இவர் வந்து எல்லா விஷயத்துக்கும் செஞ்சாரு, அது திரையில சொன்னாரு. அதனால ஒரு இது இவர் வந்து பாத்தீங்கன்னா ஒரு குடும்பத்துல ஒருத்தர் மாதிரி தான் சார் இருக்காரு. இவர் வந்து ஒரு சினிமா நடிகர், ஒரு அரசியல், அதை தாண்டி ஒரு நல்ல மனிதர். ஒன்னு புரிஞ்சுக்கலாம், நல்ல மனிதர். மக்களை வந்து குடும்பத்துல ஒருத்தரா தான் பண்ணுங்க. அதனாலதான் வந்து எல்லாமே பாத்தீங்கன்னா அவர் வந்து எல்லாருமே பிடிக்கும். தொண்டர்கள்கிட்ட கேட்கும்போது அவர் இறந்துட்டாருன்னு நம்பவே முடியல, அவர் தூங்குறாரு, அவர் வந்து எங்க கூடயே தான் இருக்காரு. அவர் வந்து மண்ணை விட்டு மறந்தாலும் எல்லா மனதிலும் வாழ்ந்து கொண்டு இருக்கிறார். சினிமா நடிகர் சங்கத்துக்கு நீங்க என்ன கோரிக்கை? அவர் வந்து அவர் பேர் இந்த இடத்துக்கு வைக்கணுங்கிறாங்க, சினிமா துறையில் அவர் பேர் நிலைச்சுக்கிற மாதிரி அவர் பேர்ல விருது அறிவிக்கணுங்கிறாங்க. நீங்க உங்களுக்கு ஒரு கோரிக்கை? அதான் நடிகர் சங்கம் பாத்தீங்கன்னா கடனை அடிச்சுட்டு அந்த இது பணமும் இது பண்ணிட்டு நடிகர் சங்கம் வந்து அவர் பயங்கரமா இது பண்ணியிருக்காரு. அவர் பேர் வச்சாலும் இதுதான் நல்லதுதான். அவர் பேரு இன்னொரு விஷயம் என்னன்னா அவரு பேர் வைக்கணும். ரெண்டாவது வந்து அவருக்கு ஒரு விழா நடத்தினா நல்லா இருக்கும். விழானா அவர் வந்து சினிமாவில் வந்து 50 வருஷம் மேல ஆகுது. ஒரு பொதுவா ஒரு விழா இந்த மாதிரி வந்தாரு, தனிமையா வந்து அவர் வந்து கஷ்டப்பட்டு இன்னைக்கு வந்து இந்த இடத்துல சினிமாலையும் சரி அரசும் சரி மக்கள் மனிதன் வந்து இப்போ அந்த காலத்துல பாத்தீங்கன்னா புரட்சித் தலைவர் எம்ஜிஆர் வந்து 1987 வந்து இறந்தாரு. அப்போ வந்து பாத்தீங்கன்னா இவ்வளவு இது கிடையாது. இப்ப பாத்தீங்கன்னா யூடியூப் இருக்குது, டிவி இருக்குது, இன்னைக்கு செல்லுல எல்லாமே இது இருக்குது. அந்த காலத்துல பாத்தீங்கன்னா ஒரு டிவி, பேப்பரு, ரேடியோ இது மூலியமா தான் வந்து பார்க்க முடியும். அதனால வந்து அபூர்வம். ஆனா இன்னைக்கு எல்லா விஷயங்களும் இருக்குது. நீங்க ஒரு அடுத்த நொடியில எல்லாமே இருக்கு. அதை தாண்டி அவர் அந்த பாசம் அவர் நேரடியா பார்க்கணும். பாத்தீங்கன்னா கூட்டம் எனக்கு அது ஆச்சரியமா இருக்குது. அந்த காலத்துல ஓகே சார், அந்த காலத்துல ஓகே, அப்ப எதுவுமே இல்ல அந்த காலத்துல. ஆனா இப்ப எல்லாமே இருக்குல்ல, நீ அடுத்து என்ன நடந்தாலும் அடுத்த நொடியில வருது. டிவில பாத்துக்கலாம், செல்லுல. ஆனா இருந்தாலும் பாத்தீங்களா கூட்டம் பாத்தியா? அதுதான் அவர் மக்களை வந்து அந்த மாதிரி ஒரு வசப்படுத்திட்டது. அந்த மாதிரி வந்து ஒரு இது அதுதான். அது உண்மையிலே ஒரு நல்ல மனிதர். இந்த மாதிரி இன்னொரு இது பார்க்க முடியுமா அப்படின்றது கஷ்டம்.